பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம். இந்த ஒரு உன்னதமான தருணத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். AVIQ மீடியா காலேஜ் ஸ்ரீலங்கா பெருமையுடன் வழங்குகின்ற மாபெரும் விருது வழங்கல் விழா மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா மிக சிறப்பாக இந்த மண்டபத்திலே இப்போது ஆரம்பமாகிறது. எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் அன்போடு இன்முகத்தோடு வருக வருகவென்று நாம் வரவேற்றுக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த நிகழ்வு இந்த AVIQ மீடியா காலேஜ் ஸ்ரீலங்காவினுடைய CEO MSM ஷாக்கிர் அவர்களினுடைய தலைமையிலே மிக சிறப்பாக இங்கே ஆரம்பமாகிறது. குறிப்பாக ஒரு இளைஞராக இருந்து கொண்டு சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற முனைப்பிலே அவர் எடுத்த மிகப்பெரிய ஒரு முயற்சி. அந்த முயற்சியினுடைய முதல் படியை அவருடைய சொந்த ஊரான கண்டியிலே காண கிடைத்தது. இளம் வயதிலே திறமையானவர்களை உருவாக்க வேண்டும், கல்வியலாளர்களை உருவாக்க வேண்டும், அவர்களுக்கான சரியான தளத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த AVIQ மீடியா காலேஜை இந்த 5ஆம் மாதம் ஆரம்பித்து குறுகிய மாதங்களுக்குள் இவ்வளவு பேரை திரட்டி இப்படியான ஒரு நிகழ்ச்சியை செய்கின்ற ஒரு அரிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே அவர் எடுத்திருக்கின்ற முயற்சி, அவருடைய எண்ணம் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் அன்பாய் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வுக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று சிறப்பு அதிதியாக இங்கே வருகை தந்திருக்கின்ற நாடறிந்த உலகறிந்த பிரசித்தி பெற்ற ஒரு சமூக ஊடகர், வைத்திய துறையில் மாத்திரமல்லாது தன்னை சமூக பணியிலும் ஈடுபட செய்த ஒருவர், சோர்ந்து கிடக்கின்ற பல உள்ளங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக தனக்குள் இருக்கின்ற திறமைகளை வெளிப்படுத்தி சமூக ஊடகத்தின் மூலம் மிக பிரபலமான ஒருவராக இருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய டாக்டர் ரிம்சான் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை இன்முகத்தோடு இந்த நேரத்திலே அன்பாய் வருக வருகவென்று வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதோடு எமது அன்பான அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற அதிதிகள், அதே போன்று இன்றைய நிகழ்வில் கௌரவம் பெற இருக்கின்ற நீங்கள், உங்கள் பெற்றோர்கள், குடும்பத்தினர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகவென்று வரவேற்றுக் கொண்டு உங்கள் அனைவரையும் வரவேற்று கலாச்சார நடனத்தோடு இந்த அரங்குக்குள் ஏற்பாடு குழுவினர் உங்களை அழைத்து வந்திருந்தார்கள். இப்போது வந்தவர்களை வரவேற்று வரவேற்பு உரையோடு தலைமை உரையினை வழங்குவதற்காக AVIQ மீடியா காலேஜ் ஸ்ரீலங்காவினுடைய CEO MSM ஷாக்கிர் அவர்களை உங்களது பலத்த கரகோஷத்துக்கு மத்தியில் அன்போடு உரையாற்ற அழைத்திருக்கிறேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஸ்ரீலங்காவில் ஒரு மீடியா காலேஜ் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். என்ன சொன்னா, இந்த மீடியா அப்படிங்கிறது வந்து வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப இவங்க ரொம்ப பெரியவங்க, அவங்க ரொம்ப பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தோணலாம். பட் வந்து இந்த மீடியான்னு சொல்ற ஒரு களத்துள்ளுக்க இறங்கி ஒர்க் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மீடியாக்குள்ள எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, வெளி உலகத்துக்கு தெரியாத எத்தனை பார்வைகள் இருக்கு, எப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான சவால்கள் வந்து இந்த மீடியாக்குள்ள இருக்கு. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய AVIQ மீடியா காலேஜுடைய லான்ச் அண்ட் எக்ஸலன்ட் அவார்ட் 2025 இதை வந்து புதுக்குடியிருப்பு மண்ணில் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய பிரான்ச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதோடைய ஃபங்க்ஷனை வந்து ஆரஞ்ச் ஹோட்டலில் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இடத்துல நிறைய அதிதிகள் கலந்து கொள்றதுக்கு இருந்தாங்க. பட் சில பல காரணங்களால அவங்களுக்கு கலந்து கொள்ள கிடைக்காது. ரொம்பவும் மகிழ்ச்சி
இந்த இடத்துல இத்தனை பேர் கூடியிருக்காங்க, அது எங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஒரு மீடியான்னு சொல்றது வந்து எங்களுடைய கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டோரியை சொல்லிட்டாருன்னு சொன்னா அந்த ஸ்டோரியை இன்னும் கட்டி அந்த ஸ்டோரியை வந்து பெருசா கொண்டு போகுது. மீடியா சொல்றது வந்து தீய விசாரிக்கிறது. ஒரு ஜேர்னலிஸ்டா ஒரு மீடியா பர்சனா மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறது ஒரு உண்மையான தகவல். எங்களுடைய கிராமத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஒருத்தர் ஒரு கதையை சொன்னா அந்த கதையை இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் பூசி எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்றது இல்லையா? சோ இந்த மீடியான்னு சொல்றது வந்து அப்படியாப்பட்டது ஒன்று அல்ல. உங்களுக்கான உண்மை தகவலை உடனுக்குடன் உங்களுக்கான உண்மை தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மீடியா பர்சனா ஒரு கேர்ள் வந்து ஒரு மீடியா ஒழுக்க போறேன்னு சொன்னா அவுட்லைன்ல ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு கேர்ள் இருக்காங்கன்னு சொன்னா அந்த கேர்ளுக்கு வந்து நிறைய விமர்சனங்கள். ஆனா அந்த கேர்ளுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க அந்த இடத்துக்கு வரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அது மாதிரி தான் ஒரு மைக் எடுத்து கையில வச்சுக்கிட்டு பேசுறாங்க, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இல்லையா? மைக் எடுத்து கையில வச்சுக்கிட்டு பேசுறாங்க, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு இல்லை. அவங்களோட சைட்ல இறங்கி பார்த்தாதான் அவங்களோட கஷ்டம் வேண்டு தெரியும். எவ்வளவு பெரிய விஷயங்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணணும். இப்படி எக்கச்சக்கமா இருக்கு. எங்களுடைய முயற்சியில எங்களுடைய முதலாவது எங்களுடைய பிரான்ச் புதுக்குடியிருப்பு மண்ணில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நிறைய பேர் கலந்து கொண்டு இருக்கீங்க. எல்லாரையும் நாங்க வந்து ரொம்பவும் சந்தோஷமா அன்போடு நாங்க இதை வரவேற்றுக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாம எங்களுடைய கிராமங்கள்ல ஓலவல் முடிச்சிட்டு ஏலவல் முடிச்சிட்டு நிறைய மாணவர்கள் வந்து தேங்காய போறது, தேங்காய் கூட்ட போறது, கூலி வேலைக்கு போறது, இப்படி எக்கச்சக்கமா இருக்கு. சுத்தி உள்ள கிராமங்கள்ல சிட்டி லைஃப் பார்க்கும்போது வந்து அவங்க ரொம்ப வளர்ந்துகிட்டே போறாங்க. எங்கட சைட்ல எதுவுமே இல்லை. என்ன இருக்கு எங்கட சைட்ல? பொறாம, வஞ்சகம், அடுத்தவங்களுடைய கதைகள், இதுதான் இருக்கு. சோ எங்களால முடிஞ்ச ஒரு முயற்சி இது. இதுல வந்து ஓலவல் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க இதை பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அடித்தளத்தை இதுல உருவாக்கி கொள்ளலாம். சரியா சொல்ல போனா எல்லாருக்கும் வந்து கல்விங்கிறது வந்து ஆரம்ப கால கல்விங்கிறது வந்து முக்கியமான ஒரு கல்வி. ஸ்கில்ஸ் சொல்றது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டின்னு சொல்றது அவருடைய ஸ்கில்ஸ். நீங்க படிச்சு எந்த இடத்துக்கு வாரீங்கன்னு முக்கியம் கிடையாது. உங்களை வச்சு நீங்க பயன்படுத்தி மற்றவங்களுக்கு முன்னாடி எப்படி வாரீங்க அதுதான் இந்த இடத்துல முக்கியம். உங்களுடைய ஸ்கில்ஸ் தான் இந்த இடத்துல உங்களுக்கான இடத்தை கொடுக்கும். ஒரு மீடியான்னு சொல்றது அந்த ஸ்கில்ஸை நீங்க மீடியா சைட்ல வளர்க்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச சைட்ல உங்களுக்கான ஸ்கில்ஸை வளர்த்து கொள்ள முடியும். அறிமுகமாக்கணும். மொத்தம் 17 கோர்சஸ்கள் இருக்கு. எங்களுடைய கோர்சஸ்கள்ல நீங்களை நினைச்சு கொண்டு நீங்களும் எதிர்காலத்துல வெற்றியாளர்களா மாறணும். அது மட்டும் இல்லாம இந்த கல்விங்கிறது வந்து சாதாரண விடயம் ஒன்று இல்லை. உலக இதுல வந்து மீடியான்னு சொல்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பொய்யான தகவல்களை பரப்புறது மீடியா கிடையாது. மக்களுக்கு இடையில பொய்யான தகவலை பரப்புறது யாரு? தெரியாத தகவலை தெரிஞ்சவர் மாதிரியே பரப்புவாங்க. பட் இந்த தகவல் வந்து உண்மை தகவல், மீடியாவோட தகவல். மோஜோ ஒரு மொபைல் ஜேர்னலிசம். ஒவ்வொருத்தருடைய கையிலையும் செல்போன் இருக்குது. அந்த செல்போன் மட்டுமே போதும் ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றிடும். ஒரு மோஜோன்னு சொல்றது வந்து மொபைல் ஜேர்னலிசம். ஃபெஸ்டிவல் ஃபர்ஸ்ட் அல் ஜசீராவில் அதை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த மோஜோன்னு சொல்றது வந்து இப்ப நாங்க பார்க்கிறோம் நிறைய இடத்துல வந்து ஆக்சிடென்ட், இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துக்கு இல்லையா? ஆக்சிடென்ட் நடக்க போல வந்து உடனே ஒருத்தர் போனை தூக்கிட்டு ஓடுறாரு. போனை தூக்கிட்டு ஓடி போயிட்டு அதை வீடியோ எடுக்கிறாரு. டிக்டாக், ஃபேஸ்புக், இப்படி சோசியல் மீடியால அப்லோட் பண்றாரு. அவர்த வந்து சம் பீப்புள் நினைக்கலாம் லைக்குக்காக பண்றாரு அப்படின்னு நினைக்கலாம். அண்ட் ஒரு உண்மையான ஒரு மீடியா பர்சன் அதை வந்து லைக்காக பண்ணல. இப்படி ஒரு தகவல் இந்த இடத்துல நடந்திருக்கு, இதை நாங்க ஷேர் பண்றோம். இதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்துங்க. இதைத்தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சொல்றது. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துல எல்லாரும் கூடியதுக்கு.
ஜஸாக்கல்லாஹ் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காத்திரமான உரையினை வழங்கி சென்ற AVIQ மீடியா காலேஜினுடைய CEO எங்கள் அன்புக்குரிய மிஸ்டர் ஷாக்கிர் அவர்களுக்கு இந்த வழியில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த AVIQ மீடியா காலேஜிலே கல்வி கற்று ஒரு ஊடகவியலாளராக, ஒரு சமூக செயற்பாட்டாளராக, ஒரு சமூக ஊடகராக வர வேண்டும் என்ற ஆசை கனவுகளோடு இருக்கின்றவர்களுக்கு உரியவர்களை அடையாளப்படுத்தி அவர்கள் மூலமாக பல்வேறு கல்வி திட்டங்களை ஏற்பாடு செய்திருக்கின்றார் ஷாக்கிர். நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற, குறிப்பாக தலை நகரத்திலே இருக்கின்ற தேசிய ஊடக பரப்பிலே வேலை செய்கின்றவர்களை ஒன்றிணைத்து இப்போது இருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கு இந்த ஊடக கல்வியை வழங்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் கூறியதை போன்று ஊடகத்திலே நிறைய துறைகள் இருக்கிறது. வானொலி துறை, தொலைக்காட்சி துறை, செய்தி பிரிவு, சமூக ஊடக பிரிவு என்று பல்வேறு துறைகள் இருந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் நடத்திய ஒரு அரசியல் கூட்டத்திலே சன நெரிசல் காரணமாக 39 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த செய்தி நேற்றைய நாளில் இந்திய தேசிய ஊடகங்களில் வெளியானதை விட சமூக ஊடகம், ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தால் ஒரு ஊடகவியலாளராக மாற முடியும் என்ற ஒரு காலம் டிஜிட்டல் யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே பல பொய்யான போலியான பிரச்சாரங்கள் நேற்று இரவிலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஒரு டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட பொய்யான போலியான ஊடக தரத்திலே உண்மை தன்மையான ஊடகவியலாளராக வர வேண்டும் என்பது பலருடைய கனவாக இருக்கிறது. அப்படியான கனவுகளோடு இருக்கின்றவர்களுக்கு சரியான ஊடக பரப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த AVIQ மீடியா காலேஜ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இங்கு வந்து கல்வி கற்ற நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு, நண்பிகளுக்கு ஊடகத்தை கல்வி கற்க வேண்டும் என்ற ஆசையுடையவர்களுக்கு இந்த புத்தளத்திலே இப்போது இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த கிளைக்கு உங்களுடைய நண்பர்கள், நண்பிகளை சேர்த்துக் கொள்வதற்கான உண்டுதல்களை கொடுங்கள் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு